நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா மலையாளத்துல எடுக்கப்பட்ட காலிபர்ஸ் ஆஃப் பில்லியனஸ் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். அதாவது நம்ம படத்தோட ஹீரோ அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்பா வந்துட்டு ஒரு ஆப் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. இருந்தாலுமே இவங்க நினைச்ச மாதிரி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமுமே ஒர்க் அவுட்டே ஆகல. ஸோ ஒரு கட்டத்துல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபினான்ஷியல் இஷ்யூ அப்படின்றது கிரியேட் ஆகுது. கரெக்டா அந்த டைமிங்கில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு வரன் வருது. ஸோ இதுக்கு மேல முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பொய் சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் இவரோட லைஃப்ல நடக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் என்ன, அதை இவர் எப்படி ஃபேஸ் பண்ணாரு, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி டிராமா அப்படின்றான் சொல்றாங்க. இருந்தாலுமே படத்துல பாத்தீங்கன்னா காமெடி அப்படின்றது சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. ஆனா இருந்தாலுமே நம்ம படத்தோட ஹீரோ அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் இவங்க ரெண்டு பேருடைய ஆக்டிங்குமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. படத்தோட ஸ்டோரி அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா படம் பார்க்கும்போது எதை நோக்கி தாண்டா போயிட்டு இருக்கு அப்படின்ற ஃபீல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆகும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிலே ஆவரேஜான படமாக தான் வந்திருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க.